வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இது 3 விஷயங்கள் கலந்து வரப்போகுது. எப்படி அப்படின்னா, நோக்கியா ஃபோன் வந்து இல்லையா, அவங்க வந்து யாரை தெரியுமா ரெஃப்யூஸ் பண்ணாங்க? அவங்க வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட நிலையை பாருங்கள். அதே மாதிரி யாஹூ வந்து என்ன பண்ணுச்சு, கூகுளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அவங்க நிலை என்னாச்சு? கோடாக் ஃபில்ம் இருக்குல்லையா, அவங்க வந்து டிஜிட்டல் கேமராஸ் வேண்டாம், நம்ம இந்த ரோல் கேமரா தான் வேணாங்க, அவங்களும் காணா போயிட்டாங்க. இப்போது இதில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, சில இடத்துல நம்ம வந்து மாற்றத்தை ஏற்றுக்கணும். மாற்றத்தை ஏற்றுக்காமல் நான் பழைய நிலையில தான் இருப்பேன்னு சொல்கிறவங்க வந்து நிறையா டைம் காணா போயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவுடேட் ஆயிரும். நம்ம வந்து பழைய விஷயமே வச்சுட்டு நான் மார்க்கெட் பண்ணோம், நான் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி எந்த பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி எப்படி வந்து வளர்ச்சி வந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் என்ன பண்ணியிருக்கு, வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமையும் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அப்புறம் கிராப் இருக்குல்ல, கிராபுங்கிறது ஒரு டாக்ஸி, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஊபரை வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போது இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட காம்படிட்டர், அவங்களோட சமநிலையில் நல்லா வர கம்பெனியை இவங்க வாங்கினனால இவங்களுக்கு காம்படிட்டர் இல்லாமல் இப்போ ஒருத்தராக மட்டும் இருக்காங்க. இப்போ ஒருத்தராக மட்டும் இல்லாமல் அவங்க காம்படிஷனையும் அவங்க அழிச்சிட்டாங்க. அதனால் நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கவங்களை பார்த்து பொறாமப்படாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கலாம், அவங்க கம்பெனியை நம்ம வாங்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் தாட் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் சக்சீட் பண்ண முடியும். நான் எடுக்கிறதா முடிவு, நான் தான் கரெக்டாக பண்ணுறேன், மற்றவங்கெல்லாம் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணோட்டத்தை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். எப்படின்னா, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க வளர்கிறாங்க, அவங்க வேறு டெக்னாலஜி வச்சுருக்காங்க, ஒன்று நம்ம அந்த டெக்னாலஜி இன்ஃப்யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அவங்ககிட்ட டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அவங்கள எப்போ பார்த்தாலும் அவங்க காம்படிட்டர், அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கிறனால நான் ஜெயிக்கலைன்னு புலம்பாமல், இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளை அப்டேட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம வந்து சர்வே ஆக முடியும். இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக காணாம போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாட் ஜிபிடி வந்திருக்கு, நமக்கு வேலை இல்லாமல் போயிடும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சாட் ஜிபிடி கற்றுக்கிட்டால் அதுவும் ஒரு வேலையாக எடுத்துக்கலான்ட்டு நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் எல்லோரும் ஃபோனை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் ஃபோன்னால் நம்ம எத்தனை விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்குது. ஃபோன் இருக்கனால தான் நம்ம யூடியூப் பண்ணுறோம். ஃபோன் இருக்கனால தான் யூடியூப்க்கு தனியாகவே ஒரு பெரிய நெட்வொர்க் வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து ஒத்துக்காமல் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்து காலத்தை நம்ம வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. என்ன லேட்டஸ்ட்டோ ஃபாலோ பண்ணணும், அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணால் தான் நம்ம வந்து இன்னுமே இருக்கிற வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். ஓகேயா?